கோமதி சக்கரத்தை வச்சு வழிபடுறதும் அந்த மெடிடேஷனுக்கும் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். கோமதி சக்கரம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுழற்சி. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் புள்ளியில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 1 2 3 அப்படி வந்து அது மேல் நோக்கி இருக்கும். 2 பீஸ் கையில் வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்களுடைய எண்ணத்தை இந்த புருவ மத்தியில் வச்சுக்கோங்க. என்ன வேண்டுமோ அதை நினச்சிக்கோங்க. இல்லைன்னா ஓம் மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா நம்மள்கிட்ட ஓம் வந்து இப்படி காதில் ஆரம்பித்து இந்த காதில் வாங்கி இப்படி கரெக்டாக கொண்டு போய் அந்த முக்கியமான உயிர் புள்ளிகளின் ஒருங்கிணைப்பு தான் ஓம். ஸோ அதனால் ஓம் மந்திரம் எல்லாத்துக்குமே பொருந்தும். மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி, சத்தமாக ஓம் இப்படி ரீங்காரம் செய்தாலும் சரி, இல்லைன்னா மனசுக்குள்ளே ஓம் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கையில் கோமதி சக்கரத்தை வைத்து கொண்டு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணோம்னா போதும். 1 நிமிஷம் பண்ணால் போதும். ஒன்றுமே வேணாம், உங்கள் மூச்சை மட்டும் கவனிக்க போதும். அதாவது எப்படி மூச்சை கவனிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். மூச்சு இழுத்து ஒன்று வரீங்க பார்த்தீங்களா, ஒரு கவுண்ட் என்ன ஆரம்பிக்கணும். 2 3 4 இந்த மாதிரி ஒரு 50 வாட்டி, இல்லைன்னா முடிஞ்சிச்சுன்னா 25 வாட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படியே வெடித்து வெளியில் போன மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பரிசுத்தமாவீங்க. உங்களுக்கு தேவையான நல்ல தூக்கம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்போ உங்களுடைய எண்ணங்கள்லாம் வண்ணமாகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த கோமதி சக்கரத்தை வச்சு வழிபடுறதும் அந்த மெடிடேஷனுக்கும் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். கோமதி சக்கரம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுழற்சி. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் புள்ளியில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 1 2 3 அப்படி வந்து அது மேல் நோக்கி இருக்கும். இந்த மதி என்பதை நம்ம சொல்லுவாங்க, மதி என்றால் மூளை. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ மதி சரியாக இருந்தால் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் நம்மளுடைய எண்ணம் வலிமைப்பட வேண்டும், வளப்பட வேண்டும், பலப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியை வச்சு கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு கார்வா சைஸ்லனா 1 ரூபா சைஸில் ஒரு வட்டமிட்டு அந்த வட்டத்தை பார்ப்பாங்க. கான்சன்ட்ரேஷன், அட்ராக்ஷன், பவர், மைண்ட் பலம், அதாவது மூளை பலம். ஸோ இதுக்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மையப்புள்ளி, அது வந்து நம்மளுடைய பிட்யூட்டரி பீனல் கிளாண்டில் எப்படி அழகாக கொண்டு போய் சுழற்சி இருக்குமோ அதேமாதிரி வந்து நிற்கும். அதே பத்தர் தான் அந்த கோமதி சக்கரத்தில் இருக்கும். சங்கு என்றாலே சுழற்சி தான். அங்கே மின்காந்த அலை இருக்கும், மின்னாற்றல் இருக்கும், பொன்னான ஆற்றல் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதை எப்படி பயன்படுத்துறது? கோமதி சக்கரம் என்பது நம்மளுடைய மதியை, நம் மூளையை, சொல்லுவாங்களே விதியை மதியாய் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த சக்கரத்துக்கு பொருந்தும். ஸோ அது நம்ம கூட இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது, நம்ம உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணிவிடும். அதுக்கு அந்த மாதிரியான சத்தமும் உண்டு. அப்போது சத்தமும் இருந்தால் அங்கே சக்தி கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போது கோமதி சக்கரத்தை எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஜை ரூமில் வைக்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கோமதி சக்கரம் உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இது சின்ன சைஸு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 ரூபா சைஸ், நல்லா உங்களுக்கு இந்த உள்ளங்கை சைஸ் கூட பெரிய சைஸ் இருக்கும், கடைசி சைஸாக. ஸோ அப்போ எதுக்காக நான் இதை காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அதை சுற்றி இருக்கும் சுழற்சி. இது மிகப்பெரிய ஃபார்முலா. இது கோமதி சக்கரத்தில் இதே ஃபார்முலா இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ரீ சங்கு சக்கரத்தில் இப்படி பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூஜை ரூமில் பார்த்திங்களா இப்படி இருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தட்டில் வெத்தலை வச்சு, வெத்தலை மேலே நீங்கள் இதை வைக்கணும். வெத்தலை காய வந்து நீங்கள் வெத்தலையை மாற்றிக்கோங்க. நீங்கள் வைக்க வேண்டியது 1 மேல்புறம், 1 கவுத்துருக்கணும். இது வந்து 1 கவுத்துருக்கணும், 1 இப்படி இருக்கணும், ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி. ஸோ இதோடைய சுழற்சி பூமிக்கும் போகணும், வானத்துக்கும் போகணும். அதான் ஒரு கான்செப்ட். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதோட எனர்ஜி வந்து இப்படி சுற்றிக்கிட்டே போய்ட்டுருக்கும், ஸ்ப்ரிங் லெவல். அதேமாதிரி உங்களுக்கு கீழே சுற்றணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இப்படி இந்த டைமண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார், இந்த முக்கோணம் வந்து மேல் நோக்கி இருக்கும். அடுத்தது இப்படி கிராஸ் பண்ணி கீழே போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணம் கீழே இருக்கும். ஸோ 2 பிரமிடுகளை ஒன்றாக இணைத்தால் ஸ்டார். பார்த்திங்கன்னா இந்த ஒரு செக்ஷன், அடுத்தது இப்படி போட்டிங்கனாக்கா அந்த 2 பிரமிட், 1 மேலே 1 கீழே. அதேமாரி தான் இந்த கோமதி சக்கரம், 1 மேலே நோக்கி இருக்கணும், 1 கீழே இருக்கணும். அது எந்த டேரக்ஷன் வேணாலும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 இப்படி வைங்க, 1 இப்படி வைங்க, இல்லைனா 1 நிமித்தி வச்சு இப்படி வச்சுருங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதன் சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை ரூமுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், வீட்டுக்கும் நல்லது. ஸோ வாஸ்து கோளாறுகளை இதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நிவர்த்தி செய்துவிடும். இதையே ஒரு பவுலில் நீங்கள் அதேமாரி பொசிஷனில் போட்டு வைக்கலாம். ஒரு சின்ன பவுலில் தண்ணி மட்டும் வச்சுட்டு 2 பீஸ் எடுத்துக்கோங்க, 1 மேலே 1 கீழே, இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் கிழக்கு முகமாக உட்காந்துட்டு
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் மேல் நோக்கி கீழ் நோக்கி இப்படி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் சக்கரம் கீழே நம்ம கையில் இருக்கணும். அது என்ன சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஆக இதுக்கு மட்டும் நம்ம வந்து மேலேயும் கீழே வைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய சுவாச நாடி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வடகலை தென்கலை வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தனால உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 பீஸ் கையில் வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ணை மூடிட்டு உங்களுடைய எண்ணத்தை இந்த புருவ மத்தியில் வச்சுக்கோங்க. என்ன வேணுமோ அதை நினச்சிக்கோங்க. இல்லாட்டா ஓம் மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா நம்மள்கிட்ட ஓம் வந்து இப்படி காதில் ஆரம்பித்து இந்த காதில் வாங்கி இப்படி கரெக்டாக கொண்டு போய் அந்த முக்கியமான உயிர் புள்ளிகளின் ஒருங்கிணைப்பு தான் ஓம். ஸோ அதனால் ஓம் மந்திரம் எல்லாத்துக்குமே பொருந்தும். மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி, சத்தமாக ஓம் எப்படி ரீங்காரம் செய்தாலும் சரி, இல்லைன்னா மனசுக்குள்ளே ஓம் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கையில் கோமதி சக்கரத்தை வைத்து கொண்டு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணோம்னா போதும். 1 நிமிஷம் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொண்டு போகிறது உங்களுடைய இஷ்டம். 1 நிமிஷம் பண்ணாலே உச்சி முதல் பாதம் வரை இடமலம் சொல்லி குத்தி நின்ற இடம் இங்கே மனசு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படி கையில் வச்சுட்டு அப்போ என்ன ஆகுது, இறைவன் கொடுத்த கோமதி சக்கரம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம கையில் வச்சுருக்க கோமதி சக்கரம் கையில் சுற்றிட்டு இருக்கும். ஹேண்ட் சக்கரம் 2மே சுற்றும் பொழுது இங்கே பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது எண்ணம் வளமாகும், பலமாகும், வளப்படும், சக்தி சத்தமாகும், சக்தியாக உள்ளே வந்து உட்காந்து. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு நல்ல வேலையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சியை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது காரிய சித்தி, கால சித்தி. காலத்துக்குள் நம்ம இருப்போம், டைம்குள்ளே இருப்போம். அது கண்டிப்பாக வசியமாகி உங்கள் வந்து அது நடந்தே தீரும், கேலக்சிக்கு போகும். அப்போது என்றைக்குமே ஒரு ட்ரையாங்கிள் பிரமிடுக்குள்ளே வச்சு அது கண்டிப்பாக பிரமிடுக்குள்ளே நின்று மெடிடேஷன் பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் தான். பிரமிட் ஆக்கிக்கிறோம் நம்மளையே இந்த கோமதி சக்கரம் கையில் வச்சு நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது. அப்போது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சுழற்சி இருக்குது பார்த்தீங்களா, கோமதி சக்கரத்தில் உள்ள நடுவில் உள்ள சுழற்சி இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து மேல் நோக்கி போகும். அதே தான் இப்போ அது இறைவன் கொடுத்த நேச்சுரலாகவே இருக்குது. இதை நம்ம வாங்கி வச்சுருக்க சக்கரம் நம்ம கையில் வச்சுக்கிறோம். இப்போது இந்த டைமண்ட்குள்ளார நம்மளுடைய எண்ணத்தை வைக்கிறோம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 2வது நைட் என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் சிஸ்டம் ஓரியன்ட் எல்லாமே ஐடி ஃபீல்டு இந்த மாதிரியே போகிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, அப்போது மூளை ட்ரைன் ஆகிட்டே இருக்கும். அப்போது எல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நேராக படுத்துட்டு ஒரு கோமதி சக்கரத்தை தலைகீழாக, அதாவது இப்படி கவுத்து வச்சு நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் வரைக்கும் ஒன்றுமே வேணாம், உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க போதும். அதாவது எப்படி மூச்சை கவனிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். மூச்சு இழுத்து ஒன்று வர்றீங்க பார்த்தீங்களா, ஒரு கவுண்ட் என்ன ஆரம்பிக்கணும், 2 3 4 இந்த மாதிரி ஒரு 50 வாட்டி, இல்லைன்னா முடிஞ்சிச்சுன்னா 25 வாட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படியே வெடித்து வெளியில் போன மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பரிசுத்தமாவீங்க. உங்களுக்கு தேவையான நல்ல தூக்கம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்போ உங்களுடைய எண்ணங்கள்லாம் வண்ணமாகும். ஸோ அதனால் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறீங்க. நல்லா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மொபைல் பார்க்குறது எல்லாம் இப்போ தூங்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த கோமதி சக்கரத்தை குழந்தைங்களுக்கு வைக்கலாம். நல்ல மெமரி கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு வந்து மொபைல் பார்க்குறாங்க குழந்தைங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மெமரி, ஞாபக சக்தி வந்து அலாதியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எண்ணிய காரிய சித்தி நடக்கும். ஸோ கோமதி சக்கரத்துக்கு நான் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பூஜை ரூமில் வைக்கும் போது நான் சொல்லியிருக்கேன், அதேமாதிரி ஹாலில் வைக்கும் போது சொல்லியிருக்கேன், தண்ணியில் வைக்கிறத சொல்லியிருக்கேன், அதேமாதிரி கையில் வச்சு மெடிடேட் பண்ணி சொல்கிறேன். அதேமாதிரி நைட் படுக்க போகும்போது கோமதி சக்கரத்தை வச்சு படுத்தால் மிகப்பெரிய சக்தியை கிடைக்கும். எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க வீட்டுக்கு எத்தனை தேவையோ அவங்க அதுமாரி செஞ்சு வச்சுக்கலாம். ஒருத்தவங்க யூஸ் பண்ணதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். வீட்டில் உள்ளவங்க அதர் சைட்லேருந்து இருக்கிறவங்க தனித்தனியாக அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க ஒரே வீட்டில் இருக்காங்களா, ஒரு பீஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் ஆளுக்கால் ஒன்று வாங்கி தனியாக டப்பாவில் போட்டு வச்சுட்டாலும் ஓகே தான். ஆக இதை அனுபவித்தவர்கள் கைவிட மாட்டார்கள். ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நம்மளுடைய ரொம்ப நாள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய மெடிடேஷனை அசால்ட்டாக நமக்கு அந்த சக்தியை கொடுத்துவிடும், புத்தியை கூர்மாக்கிவிடும், வாழ்க்கையை வெற்றியாக்கிவிடும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.